இன்னைக்கு வீடியோல மார்ட்டின் ஜோசப் இயக்கத்துல ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன ரிடம் படத்தை பத்தி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரு. அவர் புதுசா ஒரு ஊருக்கு வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றாரு. அப்படி ஜாயின் பண்ற இடத்துல கூட வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள், லேடி கான்ஸ்டபிள் காதல் படுறாங்க. ஆனா ஹீரோவுக்கும் அந்த லேடி கான்ஸ்டபிள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்படியே ஒரு லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் ஒரு மர்டர் ஒன்று நடக்கும். அந்த மர்டர் எதனால் நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பினான்ஸ் கம்பெனியில நகையெல்லாம் திருட்டு போச்சு, பணமெல்லாம் திருட்டு போச்சுன்னு ஒரு ராபரி நடந்திருக்குன்னு சொல்லி நியூஸ் வரும். அதையெல்லாம் தேடிட்டு இருக்கும் போதே இன்னொரு கொலைன்னு அடுத்தடுத்து 3 கொலைங்க நடந்துரும். இதெல்லாம் யார் பண்றா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஹீரோவுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருவாரு. மேலிடத்துலயும் அவருக்கு சரியான பேர் இருக்காது. ஒரு சின்ன பையன் கிட்ட இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மட்டமா பேசுவாங்க. ஒரு கட்டத்துல அவர் ஒரு 4 தமிழாளுங்க தான் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்தோடனே இந்த விஷயங்களை சக வேலை செய்யற ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அப்பதான் அங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, தான் கூட போலீஸ்காரங்களா வேலை செஞ்சுட்டு இருக்க அத்தனை போலீஸுமே இந்த ராபரியில இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏன் அப்படி பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஒரு 4 தமிழாளுங்களை கொண்டு விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் மட்டும் எதிர்பாராத விதமா லாக்அப்ல செத்து போயிடுறான். அவன் செத்து போனதை ஊருக்கு மறைக்கிறதுக்கோசரம் தான் இந்த ராபரியே போலீஸ்காரங்களே சேர்ந்து நடத்திருக்காங்க. இதை புதுசா வர எஸ்ஐக்கு தெரியாம பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோவே கொல்ல ட்ரை பண்றாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, தான் லவ் பண்ணிட்டு இருந்த அந்த ஹெட் கான்ஸ்டபிள் பொண்ணும் இதுல இன்வால்வ்மெண்ட் தெரிஞ்ச உடனே மனசே உடஞ்சு போயிருது. இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும்ன்றதுக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 15 நிமிஷம் ஃபைட் சீன் இருக்கும். நான் ஸ்டாப் ஃபைட்டு. அதையெல்லாம் முடிச்சு கடைசீட்ல மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க பார்க்கும்போது எல்லாம் அடிபட்டு கிடப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே மாட்டி விட்டுட்டு ஹீரோவும் அப்படியே ஒரு சிலை மாதிரி உட்காந்துருப்பாரு. அதோடய இந்த படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்காவான கிளைமேக்ஸ். ஸ்டார்டிங்ல அங்கங்க கொஞ்சம் வளவலன்னு போயிட்டு இருந்தாலும் கடைசி 15 நிமிஷத்துக்கோசரம் இந்த படத்தை கன்ஃபார்மா பார்க்கலாம். பிடிச்சவங்க ஓடிடில இருக்கு, செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.